Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா எக்ஸல்ல இருக்கக்கூடிய clean ஃபங்க்ஷனோட யூசேஜ் என்னங்கறத பத்தி தான் and கூடவே இந்த clean ஃபங்க்ஷனை மற்ற ஃபங்க்ஷன்ஸோட எப்படி கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணலாம்ங்கறதையும் சேர்த்தே பார்த்திரலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம் இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க அண்ட் நீங்கள் இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. Alright, so first of all, clean ஃபங்க்ஷனோட யூசேஜ் என்ன? நல்லா கவனிங்க. நாம் ஒரு டேட்டா அனாலிசிஸ் பண்ணுறோன்னு வச்சுப்போம். வேறு சோர்ஸில் இருந்து நமக்கு தேவையான டேட்டாவை இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணும் போது கண்டிப்பாக அந்த இடத்துல டேட்டாவை க்ளீன் பண்ணுற சிச்சுவேஷன் வரும். உதாரணத்துக்கு நாம் இம்போர்ட் பண்ணுற டேட்டாவில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டில் நான் பிரிண்டபிள் கேரக்டர்ஸ் இருக்குது, லைன் பிரேக்ஸ் இருக்குன்னா அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு க்ளீன் ஃபங்க்ஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ ஈக்குவல் டு க்ளீன் ஃபங்க்ஷன். ஸோ இந்த க்ளீன் ஃபங்க்ஷனில் நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஆர்குமெண்ட் தான், டெக்ஸ்ட் ஆர்குமெண்ட். பட் இந்த க்ளீன் ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பேசிக்கை நாம் புரிஞ்சுக்கிட்டா தான் இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண முடியும். நல்லா கவனிங்க, நான் 2 விஷயம் சொன்னேன். இந்த க்ளீன் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி 2 விஷயத்தை நீங்கள் கிளியர் பண்ணலாம். ஒரு டெக்ஸ்ட்டில் இருக்கக்கூடிய லைன் பிரேக், இதுதான் லைன் பிரேக் இல்லையா, இது நமக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி நான் பிரிண்டபிள் கேரக்டர்ஸை நீங்கள் ரிமூவ் பண்ணலாம். அப்போது நல்லா கவனிங்க, க்ளீன் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி முதல்ல இருக்கக்கூடிய 32 நான் பிரிண்டபிள் கேரக்டர்ஸை நாம் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ஒரு சில டவுட் வரும், நான் பிரிண்டபிள் கேரக்டர்ஸ்னால் என்ன, அது என்ன முதல் 32 கேரக்டர்னு சொல்கிறீங்களே, ஆனால் என்ன கேரக்டர் என்கோடிங் ஃபார்மெட்டை மென்ஷன் பண்ணுறீங்க? ஸோ இதெல்லாம் நமக்கு ஒரு டவுட் வரும். ஸோ அந்த டவுட்டை நம்ம முதல்ல கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாம் இந்த க்ளீன் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாம். ஸோ முதல்ல நாம் எந்த கேரக்டர் என்கோடிங் ஃபார்மெட்டை யூஸ் பண்ணுறோம்? ரொம்ப காமனாக யூஸ் ஆகக்கூடிய ASCII அப்படிங்கிறது அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். இன்னும் இதை புரிகிற மாதிரி ரொம்ப சிம்பிளாக சொல்லி முடிக்கணும்னா, டெக்ஸ்ட் கேரக்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை டிஜிட்டல் வேர்ல்டோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய கோட் தான், அந்த கேரக்டர் என்கோடிங் ஃபார்மெட் தான் இந்த ASCII. உதாரணத்துக்கு இங்கே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கோட் 1 2 3 இருக்கு இல்லையா, இதெல்லாம் ஒரு கோட். ஒவ்வொரு கோடும் ஒரு யூனிக்கான கேரக்டரை பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணும். உதாரணத்துக்கு 65 அப்படிங்கிற இந்த கோட் கேபிட்டல் ஏவை பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கோடும் ஒவ்வொரு யூனிக்கான கேரக்டரை சப்போர்ட் பண்ணும். இதை தான் சொன்னேன், க்ளீன் ஃபங்க்ஷன் முதல் 32 நான் பிரிண்டபிள் கேரக்டர்ஸை பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி தரும். அப்போது முதல் 32 கோட் வரைக்கும் என்ன வருதுன்றதை பார்த்துடலாம். ஸோ இதுக்கு நாம் ஈக்குவல் டு கேரக்டர் ஃபங்க்ஷன் நாம் யூஸ் பண்ணுறோம். ஜஸ்ட் நம்பர் கேட்குது இல்லையா, நம்பரில் கோட் நம்பர் இருக்கக்கூடிய அந்த செல்லோட ரெஃபரன்ஸை நான் என்ன பண்ணுறேன், யூஸ் பண்ணுறேன். நல்லா கவனிங்க, இது நான் பிரிண்டபிள். ஜஸ்ட் இது என்ன பண்ணலாம், Ctrl+C கொடுத்து Ctrl+V எல்லா இடத்துலையும் நான் என்ன பண்ணுறேன், பேஸ்ட் பண்ணி அந்த ரேஞ்சை நாம் என்ன பண்ணலாம், இப்போ ஃபில் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஆட்டோ ஃபில் பண்ணுவோம். ஸோ அப்போ அதில் கவனித்து பார்த்தீங்கன்னா 32 வரைக்கும் நான் பிரிண்டபிள், மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரிண்டபிள் கேரக்டர்ஸ். ஸோ இந்த கேரக்டர் செட்டுக்குள்ளே தான் நமக்கு ஆல்ஃபபெட்ஸ் வருது, நம்பர்ஸ் வருது, காமன் பங்க்சுவேஷன் மார்க்ஸ் வருது, கண்ட்ரோல் கேரக்டர்ஸ் வருது. கண்ட்ரோல் கேரக்டர்னால் நம்ம யூஸ் பண்ணுற டேபு, எஸ்கேப்பு, பேக் ஸ்பேஸ்லாம் இருக்குது இல்லையா, இதெல்லாம் கண்ட்ரோல் கேரக்டர்ஸ். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த செட்டாக பார்த்தீங்கன்னா உள்ளே வருது. ஸோ அப்போ நம்ம என்ட்ரு பண்ணுற ஒவ்வொரு கேரக்டருக்கு பின்னாடியும் பார்த்தோம்னா ஒரு கோட் இருக்குது. அந்த கோடை பேஸ் பண்ணி தான் நமக்கு இந்த க்ளீன் ஃபங்க்ஷன் வேலை செய்யுது. அதில் முதல் 32 கேரக்டர் நமக்கு நான் பிரிண்டபிள் கேரக்டர். இப்போ நமக்கு ஒரு டவுட் வரும், ஒருவேளை 32 கேரக்டருக்கு மேலே போய் வேறு ஒரு கேரக்டர் நான் க்ளீன் பண்ணணும்னு விரும்புகிறேன்னா அப்போ நம்ம என்ன செய்யலாம்? இல்லை நீங்கள் க்ளீன் ஃபங்க்ஷன் வெறும் லைன் பிரேக்கையும் நான் பிரிண்டபிள் கேரக்டர்ஸை மட்டும்தான் க்ளீன் பண்ணி தரும், எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ்லாம் க்ளீன் பண்ணி தராதே அப்படின்னும் போது அப்போ நம்ம ஒரு சில ஃபங்க்ஷன்ஸை கம்பைன் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், அந்த டெக்ஸ்ட்டை நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நல்லா கவனிங்க, ஈக்குவல் டு க்ளீன் ஃபங்க்ஷன். ஸோ க்ளீன் ஃபங்க்ஷனில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரே ஒரு ஆர்குமெண்ட் தான். ஸோ டெக்ஸ்ட் ஆர்குமெண்ட்டில் எந்த டெக்ஸ்ட்டை நம்ம க்ளீன் பண்ணணுமோ அந்த டெக்ஸ்ட் இருக்கக்கூடிய செல்லோட ரெஃபரன்ஸை நம்ம கொடுத்து என்ன பண்ணலாம், என்டர் கொடுத்துடலாம். ஸோ இந்த டெக்ஸ்ட்டில் நமக்கு 2 நான் பிரிண்டபிள் கேரக்டர்ஸ் இருக்குது, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா எரேஸ் பண்ணி வந்தாச்சு. ஸோ இதை அப்படியே ஃபில் பண்ணும் போது கவனித்து பாருங்கள், இங்கே நமக்கு லைன் பிரேக் இருந்துச்சு. ஸோ அந்த லைன் பிரேக் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ கிளியர் ஆயாச்சு. ஆனால் முதல்ல இருக்கக்கூடிய இந்த 2 ரிசல்ட்டை கவனித்து பாருங்கள், இதில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் என்ன ஆகலை, நமக்கு ரிமூவ் ஆகலை.
ஸோ ஸ்பேஸை ரிமூவ் பண்ணணும், எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸை ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த க்ளீன் ஃபங்க்ஷன் கம்ப்ளீட்டையும் எதுக்குள்ளே ரேப் பண்ணலாம்னா ட்ரிம் ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம ரேப் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ட்ரிம் ஃபங்க்ஷன்லேயும் நமக்கு என்னது டெக்ஸ்ட் ஆர்குமெண்ட் தான். ஜஸ்ட் நம்ம ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தோம்னா இப்போ நமக்கு அங்கேருந்து அந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேஸும் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ரிமூவ் ஆயிரும். எல்லாம் ஓகே ப்ரோ, அதான் நான் பிரிண்டபிள் கேரக்டர்ஸ்லாம் ரிமூவ் ஆயிருக்கணும்ல, அப்போ ஏன் இது மட்டும் ரிமூவ் ஆகலை? நல்லா கவனிங்க, இங்கே இருக்கிறது கேரக்டர் 127. ஸோ 127 அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா நான் பிரிண்டபிள் கேரக்டர். ஏன்னா இது ஒரு டெலீட் கண்ட்ரோல் கேரக்டர். ஸோ இது பார்த்தீங்கன்னா க்ளீன் ஆகலை. ஸோ நான் இதுதான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஒருவேளை 32 கேரக்டருக்கு மேலே போயிடுச்சு, அதுக்கு மேலே போய் ஒரு கேரக்டர் நமக்கு க்ளீன் பண்ணணும் அப்படின்னும் போது அப்போ நம்ம என்ன செய்யலாம்? ஸோ அந்த இடத்துல நாம் சப்ஸ்டிடியூட் ஃபங்க்ஷன் நாம் என்ன பண்ணலாம்? யூஸ் பண்ணலாம். நல்லா கவனிங்க, இந்த க்ளீன் ஃபங்க்ஷனை கம்ப்ளீட்டாக எதுக்குள்ளே ரேப் பண்ணுறோம்? சப்ஸ்டிடியூட் ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம ரேப் பண்ணலாம். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் நமக்கு 3 மெயின் ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது. டெக்ஸ்ட் ஆர்குமெண்ட், ஓல்டு டெக்ஸ்ட், நியூ டெக்ஸ்ட். டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆர்குமெண்ட்டில் இந்த க்ளீன் ஃபங்க்ஷனை விட்டுறலாம். கமா கொடுத்தோம்னா ஓல்டு டெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த ஆர்குமெண்ட்டில் கேரக்டர் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ கேரக்டர் ஃபங்க்ஷன் நமக்கு ஃபோக்கஸ் பண்ணுறது என்னது? ரீப்ளேஸ் பண்ண அந்த சப்ஸ்டிடியூட் பண்ண வேண்டியது என்னது? 127 இல்லையா? அந்த கேரக்டரை மென்ஷன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கமா கொடுத்தோம்னா அடுத்த ஆர்குமெண்ட் என்னது? நியூ டெக்ஸ்ட். எதை சப்ஸ்டிடியூட் பண்ண? ஓல்டு டெக்ஸ்ட் என்னங்கிறத முன்னாடியே கொடுத்தாச்சு. இப்போ நியூ டெக்ஸ்ட் என்ன? நமக்கு எதுவாகவும் சப்ஸ்டிடியூட் பண்ண வேண்டாங்கிற பட்சத்தில் வெறும் 2 டபுள் கோட் கொடுத்துடலாம். இல்லை அந்த டபுள் கோட்குள்ளே உங்களுக்கு ஸ்பேஸ் வேணும்னா ஸ்பேஸ் கொடுக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு கேரக்டர் வேணும்னா கேரக்டர் கொடுக்கலாம். பட் நமக்கு எதுவுமே வேண்டாங்கிறதுனால ஜஸ்ட் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துடலாம். ஸோ இப்போ நமக்கு அந்த இடத்துல பர்ஃபெக்டாக அந்த டெலீட் கண்ட்ரோல் கேரக்டரும் பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணியாச்சு. பட் ஃபைனலாக நமக்கு இந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேஸை பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணணும். ஸோ இதுக்கு நம்ம ட்ரிம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள், சப்ஸ்டிடியூட்டுக்கு முன்னாடி நம்ம ட்ரிம் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மொத்தமாக இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம்? ட்ரிம்மை ரேப் பண்ணுறோம். ஸோ அப்போ நமக்கு கம்ப்ளீட்டாக அந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேஸஸும் பார்த்தீங்கன்னா இருக்காது. ஸோ அப்போது டிஃப்ரெண்ட் சோர்ஸ்லேருந்து நமக்கு தேவையான டேட்டாவை நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். அதில் வெறுமனே டெக்ஸ்ட்டை க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ட்ரிம், சப்ஸ்டிடியூட் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். நான் பிரிண்டபிள் கேரக்டர்ஸ் வருது, இல்லை லைன் பிரேக்ஸ் வருது அப்படின்னும் போது இதை நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு தாராளமாக நீங்கள் க்ளீன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். பட் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் கண்ட்ரோல் எடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் ட்ரிம், சப்ஸ்டிடியூட் மற்ற ஃபங்க்ஷன்ஸை நீங்கள் கம்பைன் பண்ணி இன்னும் கண்ட்ரோல் எடுக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். அண்ட் ப்ரீவியஸ் எக்ஸல் வீடியோஸ்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.